அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் ஒளி தரும் ரத சப்தமி. அதாவது ரத சப்தமிங்கிறது சூரிய சேந்தி, சூரிய பகவானை வழிபடும் நாள். அது இந்த வாரத்தில் என்னைக்கு வருதுன்னா 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி கொண்டாடப்படுறோம். ரத சப்தமிங்கிறது இந்துக்களின் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். அந்த ரத சப்தமி பண்டிகை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ரத சப்தமி என்பது இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் 7வது நாள் திதியே சப்தமி என்பார்கள். தை அமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமி திதி ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. இது சூரியன் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. எனவே இந்த நாளை சூரிய ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளை சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத கீழ்கண்டவாறு காணலாமாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது, ரத சப்தமி அப்படிங்கிறதுக்கு. அந்த ஸ்டோரியவும் பார்க்கலாமாங்க. காசியப்ப முனிவரின் மனைவியர்களில் ஒருவர் அதிதி. இவர் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். ஒரு சமயத்தில் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒருவர் பசியோடு இருந்து உணவு வேண்டிக்கிட்டு கேட்டாங்க. அப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இவங்க இருந்ததுனால கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு மெதுவாக உணவு எடுத்து வந்து யாசகருக்கு கொடுத்தார். அப்போது அந்த யாசகர் அதிகமாக கோபம் அடைஞ்சிட்டாரு. உணவு எடுத்து வர இவ்வளவு தாமதமாக என்னை அவமானம் செய்து விட்டாய், எனவே உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று அவர் சாபம் போட்டார். இதனால் பயந்து போன அதிதி நடந்ததை போய் கணவர்கிட்ட தெரிவித்தாங்க. கணவரோ கவலைப்படாத, நமக்கு தேவலோகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் கிடைப்பான் என்று கூறினார். அதன்படி அதிதிக்கு மகனாக பிரகாசமான ஒளியுடன் சூரியன் பிறந்தார். இந்த தினமே ரத சப்தமி ஆகும். இந்த ஆண்டு ரத சப்தமி தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வருது. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருபவர் சூரிய பகவான். ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். சூரியனுக்கு உகந்ததாக எருக்கம் இலை உள்ளது. ரத சப்தமி அன்று 7 எருக்கம் இலைகளை தலையில் வைத்து நீராட வேண்டும். இதனால் ஆரோக்கியமும் செல்வமும் உண்டாகும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளை தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவார். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் இருந்தால் அடுத்து வரும் பிறவிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். இந்த நாளை தியானம், யோகா செய்வது மிகவும் சால சிறந்ததா. ரத சப்தமி சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் இருந்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம். அன்றைய தினம் சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் என்று சோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை. எனவே நைவேத்தியத்தில் கோதுமை உணவு இருப்பது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் குளித்து முடித்த பின் சூரியனை வணங்க வேண்டும். அதன் பின் சூரிய துதிகளை சொல்ல வேண்டும். சூரியனுக்கு உகந்த நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். எனவே சூரிய பகவானுக்கு பொங்கல் நைவேத்தியம் படைத்து பின்பு அதை பிறருக்கு கொடுப்பது சிறப்பான பலன் தரும். ரத சப்தமி நாளில் வீட்டு வாசலில் பூஜை அறையிலும் தேர்கோலம் போடுவது வழக்கம். திருமாலின் அம்சமே சூரியன் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பெருமான் எழுந்தருள்வார். அன்றைய தினம் விரதம் இருப்பதே நீடித்த ஆயுளையும் குறையாத ஆரோக்கியத்தையும் அளிக்கும் என்பது நம்பிக்கை. இவ்விரதம் இருப்பது சுமங்கலித்துவம் நிலைக்க செய்யும் எனவும் சிலர் கூறுவர். சூரிய பகவானை ரத சப்தமி தினத்தை வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய, ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா என்று சொல்லி வணங்கலாம். நன்றி, வணக்கம்.